சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். போகி சுவாசிகா, எம்.எஸ். பாஸ்கர், அப்புறம் புதுமுகங்கள் எல்லாருமே நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம். இயக்குனர் விஜயசேகரன் அவர்கள் இயக்கியிருக்காரு இந்த படத்த. இந்த படம் ஒரு முக்கியமான கருத்த சொல்ல வராங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமைகள். அது எப்படின்னா, இவங்களுக்கு தெரியாம ட்ரெஸ் மாத்தும்போது இந்த லீக்ஸ் ஆகுறது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள். அதாவது லீக்ஸ் எப்படி பண்றாங்க? அது எப்படியெல்லாம் நெட்வொர்க்லாம் இருக்கு? யாரெல்லாம் பண்றாங்க? இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா இருக்கு? கிரவுண்ட் லெவல்லேருந்து எங்கெங்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய படம் தான். இன்டர்நெட் வந்த புதுசுல சொல்லக்கூடிய கதை அப்படிங்கிறது இந்த படம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல ஏதோ விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா, அது எப்படி பெருசாகுது அப்படிங்கிற கருவ தான் மையமாச்சு எடுத்திருக்கக்கூடிய படம். பட் இந்த படம் 2007, 8 காலகட்டத்தில எடுத்த படம் போகி. அப்ப எடுத்து இப்ப தான் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணி ஒரு 15 வருஷம், 16 வருஷம் கிட்ட ஆச்சு. இப்ப தான் ரிலீஸ் பண்றாங்க. சுவாசிகா லப்பர் பந்து படத்துல தினேஷுடைய ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பதான் அறிமுகமாகி வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்டேஜ்ல நடிச்ச படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்க்கும்போது அந்த நம்மள ஒரு வின்டேஜ் தமிழ் சினிமா கூட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸு. அந்த லேடீஸ் குரூப்பா நின்னு டான்ஸ் ஆடுவாங்க. ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோ சில கொலைகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எதர்ச்சியா ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆயி, "ஏய் நீயா இப்படி பண்ற?" அப்படின்னு ஒரு மாரி அழுவாங்க. இதெல்லாம் பார்க்க அப்படியே ஒரு நல்ல ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு வின்டேஜ் ஃபீலுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. ஹீரோ அவர்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் ஆடுறாரு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த கதை இந்த சினிமா அந்த காலகட்டத்தில வந்திருந்தா, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்திருக்கும். ஏன் அப்டின்னா, இன்டர்நெட் அப்ப தான் குரோத் ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க. இந்த மாரிலாம் விஷயம் நடக்கப் போகுது. இன்டர்நெட் மூலியமா இந்த விஷயம் நடக்கப் போகுது. நீங்க தற்காப்பா இருந்துக்கணும் மகளிர் எல்லாருமே. இல்லன்னா உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே எடுத்து வெளியிடுவாங்க. இணையதளத்தில விடுவாங்க. அத காசாக்குவாங்க. எப்படி காசாக்குறாங்க? எங்கிருந்து போகுது? அப்படிங்கிற ஒரு பிணவறையிலேருந்து கூட உங்க உடலை ஆபாசமா மக்கள் பார்ப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்த அப்பவே முற்போக்கா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் அந்த காலத்தில ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருந்திருக்கும். எனக்கு லைட்டா பார்க்கும்போது திருப்பாச்சி படம் ஃபீல் வந்துச்சு. ஏன்னா தங்கச்சிக்கு ஒரு விஷயம் ஆயிருக்கும். அத தட்டி கேட்க சென்னை அண்ணன் என்னன்னா போராடி யாரெல்லாமே அடிச்சு கொல்றாரு அப்படிங்கிற படம் தான். கதை தான். அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா இதில ட்விஸ்ட் என்னன்னா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு நமக்கு போட்டாங்க. அதுவே ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா மலை கிராமத்தில ஒரு விஷயம் நடக்குது. அது சென்னை வரைக்கும் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் காமிச்சிருந்தாங்க. இது ட்ரூ ஸ்டோரியா இருந்துச்சுன்னா, உண்மையிலே இயக்குனருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஆனா படம் ரொம்பவே தாமதமா ரிலீஸ் ஆகுது. உங்களால முடிஞ்சா போய் பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு குடுங்க. விஜய் சேகரன் இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 15, 16 வருஷம் ஆச்சு படம் எடுத்து. இன்னியுமே போராடி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே ஓப்பனா சொல்லப்போனா பெரிய காசு வருமா, பெரிய ஃபேம் வருமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அவேர்னஸ்க்கான படம் தான். அது ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஓகே இருந்தாலுமே அவருடைய தைரியத்துக்கும், நேர்மைக்கும் மிக வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். படம் பாருங்க, ஆதரவு குடுங்க. ஏன்னா இந்த வாரம் 10 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒன் ஆஃப் த தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா பாருங்க, ஆதரவு குடுங்க. இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து சினிமா செய்திகள், சினிமா ரிவ்யூக்கள் வரும். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.